கலை இலக்கியங்களுக்கு முக்கியமானது ஆடியோ. அதே மாதிரி நாங்கள் பாடுவதற்கும் பேசுவதற்கும் மிக பெரும் ஒரு உந்துதலான இசை இந்த தாளக்கருவிகள். இந்த தோழர்கள் எல்லாம் ஒரு 30 ஆண்டு காலம் எங்களோடு தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்வுகளில் பயணப்படுறவங்க. இந்த கட்சி கொடி ஏற்றுவதற்கு நான் அண்ணன் மாம்பட்டு அவர் சேகர் அவர்கள் ஒரு 35 ஆண்டு காலம் என்னோடு பயணம். அவர் கட்சி கொடி ஏற்று போவோம். அவங்க வந்து காசு கொடுக்க மாட்டாங்க. 20 ரூபா ஒரு நாள் அவர்கிட்ட கொடுத்து பஸ் ஃபேர் மட்டும் கொண்டு போங்க, நான் பிறகு தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்ன வரைக்கும் அவர் வந்து எழுச்சி தமிழரை தலைவராக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கும் அவர் தைரியமா அந்த பகுதியில் பேசுவார். தலைவர் பேரை சொல்லி தைரியமா திட்டுவார். ஊருக்குள்ள இறங்கி திட்டுவார், பேசுவார். யாரு வந்து சரியில்லையோ அவன் பேசுவார். அப்படிப்பட்ட கலைஞர்களை இந்த மக்களுக்காக ஆயுதம் தாங்கி போராடி இன்றைக்கு அரசியல் கருத்துக்களால் கொடுமைகளை எதிர்க்கிற ஐயா தாமாப்பி அவர்களை, இந்த தோழர்கள் கலைஞர்களை கௌரவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தோழர் விநாயகம் அவர்கள் இந்த சமூகத்தை நேசிக்கிறவர், படிக்கிறவர், கீபோர்ட். நான் எப்ப சொன்னாலும் எங்க சொன்னாலும் முன்னாடியே வந்துடுவார் இந்த நிகழ்ச்சிக்கு. அவருக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து அண்ணன் தவில் சேகர் அவர்களுக்கு நல்லா இருக்கட்டும். அதைத் தொடர்ந்து மக்கள் அதிகாரத்தில் 25 ஆண்டு காலம் கோவனோடு பயணப்பட்ட ஒரு வலிமையான குரல் பெற்ற தோழர், கருத்தியலாளர், அருமை தோழர் மோதி சந்தானம் அவர்கள், இந்த உரிமை குரல் கலைக்குழுவின் ஒருங்கிணைப்பாளர். அவருக்கு நினைவு பரிசு வழங்கி சால்வை அணிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு திரைத்துறையில் தனது குரலை பதிவு செய்து வருகிற, இந்த மக்களின் அழுகுரலை பாடிக்கொண்டிருக்கிற, தமிழா முழுக்க பயணப்பட்டுக் கொண்டிருக்கிற என் அருமை தம்பி செல்லங்குப்பத்தார். நான் சுப்பிரமணியம் சொல்ல மாட்டேன், செல்லங்குப்பத்தார் தான் சொல்லுவேன். அவருக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து எங்களையெல்லாம் வெளி உலகத்திற்கு முதலில் நான் என் முகத்தை வந்து இந்த உலகத்துக்கு, இந்த ஊருக்கு சொன்ன காட்டிய தம்பி வந்து சிறுத்தை சிவா அவர் பேரு. அந்த தம்பிக்கு ஐயா அவர்கள் கரங்களில் சால்வை அணிவிக்கப்படுகிறது. நான் இந்த நிலைக்கு வருவதற்கு எனக்கு உந்துதலாய் இருந்த, இன்னைக்கு உடம்பு முடியாது இருக்கிறார் அவர் மதுரையில், ஃபாதர் ஜோஸ், அக்கா லூசி. அதைத் தொடர்ந்து தென்பள்ளிப்பட்டு கிராமத்தை சேர்ந்த சாக்கிய முகிலன், வழக்கறிஞர் மோகன், தம்பி ரகுவரன் இருந்திருந்தால் இன்றைக்கு நான் நினைப்பதையெல்லாம் இந்த மக்களிடத்தில் அரங்கேற்றி இருப்பேன். அது உண்மை. அதனாலதான் இந்த நிகழ்வு இங்க நடக்குது. இல்லைன்னா இது வந்து பொதுவெளியில் நடந்திருக்கும். இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல் நம்ம கட்சிக்குள்ள அப்படி இருக்கு. இதை நான் வெளியே சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். தம்பி ரகுவரனை உண்மையிலேயே அவனை ஒரு புத்தகமாக்க வேண்டும். அவனுக்காக நான் ஒரு பாடலை எழுதி பாடிட்டேன். அவனை ஒரு புத்தகமாக எழுதணும். அதைத் தொடர்ந்து இந்த நிகழ்வுக்கு பெருமை சேர்க்கிற வகையில் இந்த ஆடியோவை அமைத்து தந்த தம்பி புருஷோத் அவர்களுக்கு ஐயா அவர்கள் கரங்களில் சால்வை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. தம்பி தென்பல்பட்டு முகாம் செயலாளர் சுரேந்தர் அவர்களுக்கு ஐயாவின் கரங்களில் சால்வை அணிவிக்கப்படுகிறது.
என் அன்பிற்குரிய இயக்கமாக இருக்கும் போதும் கட்சியாக இருக்கும் போதும் என்னோடும் அவரோடும் தொடர்ந்து போராட்ட களத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஆரணி நகர செயலாளர் அருமை அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கு, மார்க்கெட் ரமேஷ் அவர்களுக்கு தோழர் அவர்கள் பொன்னாடி அடிப்பார். தோழர் நாகராஜ் இறுதியாக அருமை சகோதரர் சேட்டுக்கும் என் அன்பு மகள் விண்ணரசிக்கும், சேட்டுக்கு பிறந்த நாள் சேர்ந்த விண்ணரசிக்கு பிறந்த நாளாகவே யோசிக்க வேண்டியதாக இருக்குது. புஷ்பராஜ் மாரிமுத்து ஆகிய இருவருளும் என்னுடன் களப்பணியாற்றியவர்கள். தொடர்ந்து என்னுடைய பத்திரிகையில் உழைப்பவர் ஆயுதம், தொண்டை நாட்டு பயணத்தில் தொடர்ந்து பல்வேறு அரிய கருத்துக்களை பதிவு செய்தவர்கள். கடைசி நேரத்தில் கூட குதிரை வண்ணார்கள் குறித்து உவர்மன் பத்திரிகையில் கேட்டதுக்கு உடனே பதிவு செய்தார். என் மூலமாக பல்வேறு ஆவணங்கள் பதிவு செய்திருக்க இன்னும் வெளியிடவில்லை. இருப்பினும் இன்னொரு நேரத்தில் இதை குறித்து விரிவாக பேசுகிறேன். அதற்கு முன் இன்னொரு செய்தியும் நான் கூற வேண்டும். சேட் அவர்கள் எழுதிய பாடல் நான் ஆக்கம் செய்த திரை என்று உறுதி கூறி அந்த படைப்புகளை என்னுடைய தலைவர் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு வரலாறு தான். தாமாப்பினாவே பெரியார் நகர் திருவண்ணாமலையில் பெரியார் நகரை என்ற பெயரை உருவாக்கிய ஒரு மாபெரும் இமயம். அது இமயம்னு யாராரே சொல்றாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை ஒரு செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து அதை மக்களிடத்தில் நிறுவுகிறவர்கள் தான் வந்து ஒரு உண்மையிலேயே போராளிகள். அந்த வகையில் ஐயா அவர்கள்